முன்னாடி நான் சொன்ன கௌதம் இவர்தான். முதல் நாள்ல இருந்து தீபக் அண்ணனை வந்து இந்த ஆர்மி உருவாக்கி அந்த இதுல வந்து கௌதமோட பேர் மட்டும் தான் நாங்க கேள்விப்படுவோம். அவ்வளவு உழைச்ச ஒரு நபர். உங்களுக்காக டிபி சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காரு, டிஸ்பிளே பிக்சர். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து புத்தரோட இது வச்சிருந்தாரு. இப்போ உங்களுக்கு அவர் இந்த டிபி தான் வச்சிருந்தாரு. நீங்க பாக்கணுன்றதுக்காக தான் வச்சிருக்காரு. நீங்க பாருங்க தீபக். பேசுங்க கௌதம், நீங்க உங்களுக்கான நேரம் இது. மாட்டி விட்டீங்களே அப்படி. ரொம்ப நன்றி. இந்த 3 மாசமா நம்ம மனசுல இருந்த அந்த உணர்வுகள், கருத்துக்கள், எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு வார்த்தையா சொல்றதுக்கு இந்த அமைச்சு கொடுத்த அப்துல், முத்துக்குமரன் ஆர்மி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் முதல்ல முத்துக்குமரன்ட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். எனக்கு பல நாட்கள் வந்து எனக்கு ஒரு கோவம் எப்பயுமே இருக்கும், ஒரு ஆதங்கம் இருக்கும். நம்ம மொழியின் எதிர்காலம் என்னதுன்ற மாதிரி. இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறையெல்லாம் வந்து ஒரு 10 வார்த்தை பேசுறாங்கன்னா 2 வார்த்தை ஆங்கில சொற்கள் கலந்து பேசுவாங்க. இப்போ என் தலைமுறையில இருக்கிறவங்க, ஏன்னா நான் உங்களோட 2 வயசு சின்னவன் தான், 5 வார்த்தை பேசுறாங்கன்னா ஒரு 5 வார்த்தை வந்து ஆங்கில வார்த்தை வரும். நம்மளுக்கு அடுத்த வர தலைமுறை எப்படி இருக்குன்னா 10 சொற்கள் பேசுறதுல 2 வார்த்தை தான் தமிழ். அது அம்மா அப்பா தான் சொல்றாங்க, மற்றது எல்லாமே ஆங்கிலம். இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில வந்து வெறும் தமிழை மட்டுமே நம்பி நீங்க இந்த பிக் பாஸ்குள்ள வந்து நீங்க ஜெயிச்சது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு பல குடும்பங்கள் வந்து தைரியமா சொல்லுவாங்க, என் புள்ள வந்து இப்ப தமிழ் படிக்கிறானா முத்துக்குமரன் மாதிரி பெரிய ஆள் ஆயிடுவானு. ஏன்னா உங்க நிகழ்ச்சியில வந்து விஷால் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு, நல்லா இருக்கணும்னு சொல்லி ஹிந்தி படிக்க வச்சாங்க மாதிரி. விஜய் விஷால் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல. அப்படி இருக்கும்போது இதுவான ஊக்கமா இருக்கு, ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நீங்க கண்டிப்பா எனக்கு உங்க ஜெயிச்சது வந்து அந்த விதத்துல தான் நான் பாக்குறேன்னு. ஏன்னா நம்ம எப்படி பழக்கப்படுறோன்றது ஒண்ணு ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்கு. இது நான் உங்களோட வெற்றி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. குறிப்பா நான் இது இன்னொன்று சேர்த்து சொல்லிடணும். எல்லா இந்த உங்க வீக்கெண்ட் எபிசோட்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்க நம்மட்ட சிரிப்போட அந்த ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியோட சேர்ந்து ஒரு வாரத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அது ஒரு தொகுப்பா நீங்க சொல்லுவீங்க பாருங்களேன், அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமா அந்த 50வது நாள் ஒன்று சொன்னீங்க பாருங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ரிப்பீட் மோட்ல அப்பப்போ அதுக்கு எடுத்து பார்ப்பேன். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இன்னைக்கு உங்களோட பேசினது. இன்னைக்கு நான் இது முத்துக்குமரன் நான் உங்ககிட்ட இது நான் சொல்லி ஆகணும். நீங்க பிக் பாஸ் ஜெயிச்சிருக்கீங்க, 2 புல்லட் வச்சிருக்கீங்க, இவ்வளோ ரசிகர்களை சம்பாதிச்சிருக்கீங்க. ஆனா உங்க மேல எனக்கு பொறாமையே இல்லை. எந்த விஷயத்துலயுமே ஒரே ஒரு விஷயத்துலதான் எனக்கு பொறாமை. உங்களுக்கு தீபக்ன்றவர் உங்களுக்கு அண்ணனா இருக்கிறது தான். அவரை மாதிரி ஒரு அண்ணன் இல்லையேன்றதுதான் என்னோட ஒரே ஒரு ஆதங்கம். எனக்கு தீபக் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். புல்லட்டுக்கு நான் மட்டுமே உரிமை கொண்டாடிக்கலாம். இந்த வேற மத்த விஷயங்களுக்கு எல்லாம் கூட நான் மட்டுமே உரிமை கொண்டாடிக்கலாம். தீபக் அண்ணனுக்கு மிக நிச்சயமா நான் மட்டுமே உரிமை கொண்டாட முடியாது. அவருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான தம்பிகள்ல நான் கடைசி தம்பி, அவ்வளவுதான். என்ன அவர் கூட இருக்கிற ஒரு பெரிய குடுப்பில் எனக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். எனக்கு கூட பிறந்த தம்பி இல்லப்பா, அவன் சொல்ற கோடிக்கணக்கான தம்பி இல்லப்பா, அவன் தான் ஃபர்ஸ்ட் தம்பி எனக்கு. ஐயோ பாத்தீங்களா, நான் சொன்னல எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொன்னல. எந்த விஷயத்துலயுமே எனக்கு பொறாமை இல்லை. கசின் பிரதர் ஒருத்தர் இருக்கான் மொச்சன்னு சொல்லிட்டு, மொச்சைக்கு அடுத்தது முத்துக்குமரன் தான் எனக்கு. சரி நான் சொல்றேன். நான் உங்களோட கேம் பிளே ரொம்ப பிரமாதம். நான் சொன்ன மாதிரி என்டர்டெய்னராகவும் சரி, ஒரு ஆக்டர் நிறைய பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி, ரொம்ப பிரமாதமா நீங்க பண்ணியிருந்தீங்க. in terms of articulation, in terms of clarity of thought, in terms of outside perception எப்படி இருக்குன்ற அந்த ப்ரெடிக்ஷன், யூ ஆர் அன்மேட்ச்ட், கோட் ஆஃப் ஆல் சீசன் சொல்லுவேன். யார் கேட்டாலுமே இப்போ ஒரு வாதம்னு வந்துருச்சுன்னா முத்துக்குமரன் இருக்காருன்னா ஒரு பயம் வர அளவுக்கு வந்திருந்தது. உங்களை தான் நான் நேச்சுரலா பிடிச்சிருக்கணும். ஆனா என்ன தெரியாம எனக்கு தீபக் அண்ணன் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது காரணம் என்னன்னா, ஒரு 2வது வாரங்கள்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டை வச்சு ஒரு இதுதான் டிஃபைனிங் கேரக்டர் ஆஃப் பர்சன்ற மாதிரி நிறைய பேரை தாக்கும்போது இவரை தான் நம்ம இவருக்காக பேசணுமேன்ற அந்த ஒரு எண்ணம் எனக்கு வந்து நான் பேசிட்டுலாம் வந்துட்டு இருந்தேன். முக்கியமா ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இங்க இருக்கிற முத்துக்குமரன் நம்ம நண்பர்கள் கண்டிப்பா நான் முடிச்சிடறேன் தலைவா. ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் முடிச்சிடுறேன். கேப்டன்சி டே 1 இருக்குல்ல, அது ரொம்ப இன்னைக்கு வரைக்குமே லைவ் பார்த்தவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. இன்னைக்கு காலைல வந்து கேர்ள்ஸ் டீம்ல வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் இது பண்றதா இருக்கட்டும், 2 டாஸ்க் வச்சு எல்லாருமே எல்லாரையும் பத்தியும் பேசுறேன்னு சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நாமினேஷனுக்கு முன்னாடி அந்த சார்ஜென்ட்னு சொல்லி இந்த சௌந்தர்யாவோட அந்த பண்ற அந்த ஜோக்கா இருக்கட்டும், அப்புறம் அவங்க உள்ள போயிட்டு எனக்கு மேக்கப் பண்ணி மாற்றுற அந்த இன்சிடென்ட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாமினேஷன்ல ஒரு சூப்பரான நாமினேஷன் பண்ணியிருப்பாரு. அந்த நாமினேஷனுக்கான ரீசன்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கும். சாச்சனா, சிவகுமார்னு சொல்லி இதுக்கப்புறம் வந்து அந்த வெளில குரூப் ஆக்டிவிட்டி, ட்ரஸ்ட் ஃபாலு, அந்த ஒரு கண்ணை மூடிட்டு பண்றது, அப்புறம் அந்த எக் டாஸ்க்ல அவர் கொடுக்குற ரியாக்ஷனு, இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா அந்த கிச்சனுக்கு வரும்போது ஒரு கன்னு மாதிரி அப்படியே சொல்லுவாரு, நான் சொல்றது கேளுன்ற மாதிரிலாம் அந்த ஒரு அத்தாரிட்டேட்டியோட சொல்லுவாரு. நான் அது வரைக்கும் நான் முத்துக்குமரன் இன்னொருத்தர் கேள்வி கேட்டு நான் பார்த்ததே இல்லை.
அதை முடிச்சுட்டு நீங்க சம்பரசமா பேசுவீங்க பாத்தீங்களா 2 பேரும் சேர்த்து கடைசியில, அண்ணன் நீங்க ஒன்றும் யோசிக்கலன்னா நானும் ஒன்றும் யோசிக்கலப்பான்னு 2 பேரும் சொல்றதா இருக்கட்டும். இது ரெண்டுமே அந்த ஒரு நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பா இவ்வளோ நன்றி என்டர்டெய்னிங்கா இருக்காடா நன்றி ஒரு நாள் நன்றி ஃபுல்லா. ஏன்னா மத்த எல்லா நாளுமே சலிச்சு போயிடும். கொஞ்ச நேரம் பார்ப்போம் விட்டுருவோம், கொஞ்ச நேரம் பார்ப்போம் விட்டுருவோம். அது சூப்பரான நாள் சார் அது. தீபக் அண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கும். உங்களோட பேசணும்னு சொல்லி நீங்க என்ன ஒரு ஃபாலோ ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம ஒரு தனியா ஸ்பேஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் நான் இந்த ஸ்பேஸ்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கே அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்பதான் நான் பாக்குறேன். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா வர ஆரம்பிச்சிடுறேன். நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த அன்னைக்கு நான் முத்துக்குமரன் எனக்கு சொல்லி தருவான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து கொஞ்சம் ஷார்ப் இல்ல மொக்க நான் இதுக்கப்புறம் கத்துக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணீங்க ஞாபகம் இருக்கு. அது நான் தான் அது. இன்ஸ்டாகிராம்லயா? அப்படியா? தீபா உங்க அக்னித்தோட ஐடியில இருந்து. அப்படியா? வாய்ஸ் நீங்க ரிட்டர்ன் போறதுக்கு முன்னாடி. ஓகே 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 ஓகே. சூப்பர் நீங்க சூப்பர். அதான் நம்ம ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்றது சொல்லிருந்தேன். உங்க பேரு ப்ரோ? கௌதம். ஓகே ஓகே கௌதம் ஓகே. சூப்பர் ப்ரோ. தீபக் நான் கீழ சுபான்னு ஒருத்தவங்க பொறண்டு ரிக்வெஸ்ட் கேக்குறாங்க. உங்க ஃபேன் என்னால கண்டிப்பா நீங்க அப்புறம் வாங்க நம்ம பேசுறதுக்கு. நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. நான் பேசிறேன். ஓகேவா கௌதம்? எங்க சார் டிஎம்? இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. நான் பேசுறேன் உங்ககிட்ட. நான் டிஎம் நீங்க அக்செப்ட் பண்ணனும். நான் பாத்துறேன். நான் கொஞ்சம் அதான் சொல்றேன். இதுக்கு அப்புறம் நான் ஷார்ப்பா வரேன். ஆமா தீபக் ஏன்னா அவங்க வந்து தனியா ஸ்பேஸ் போடணும், உங்களை எல்லாரும் அழைக்கணும், நிறைய நபர்கள் பேசணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. இந்த தளத்துல பேச முடியாதனால அவங்க அந்த ஒரு இது கிடைக்காம போயிடக்கூடாது. கௌதம் வந்து சரனோட உங்களோட நம்பர் சரண் கிட்ட இருக்கு. கௌதம் ஷேர் பண்ணுவாரு, உங்களுக்கு கால் பண்ணுவாரு. நீங்க கோஆர்டினேட் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா பேசணும். நிறைய நபர்கள் வெயிட் பண்றாங்க. நன்றி. ஓகே அடுத்த ஸ்பீக்கர் யார் ஹோஸ்ட்? உதயா பேசுங்க. உதயா. ஹாய் தீபக்ண்ணா. கேக்குதாண்ணா? கேக்குதுயா, சொல்லுங்கயா. இல்லண்ணா நான் மத்ததெல்லாம் சொல்ல வரல. இந்த இந்த 106 டேஸ் எப்படி போச்சுன்னு சொல்றேன். இப்ப இங்க இருக்க நிறைய பேர் வந்து லைவ் பார்ப்பாங்க. இப்ப காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 9 மணிக்கு தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நைட்டு 2 மணி வரைக்கும் போவோம் லைவ். ஏன்னா அந்த டைம் தான் நீங்க எல்லாம் தூங்க போவீங்க. மோஸ்ட்லி தீபக் நான் தூங்க போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் நீங்களும் தூங்க போவீங்க. ஸோ அது வரைக்கும் லைவ் பார்ப்போம். அதுக்கிடையில இந்த எக்ஸ்ல வந்து இதுல ஏதாச்சும் பஞ்சாயத்து நடக்கும். கேங் வாரு, அங்க பேசுவாங்க, இங்க பேசுவாங்க, கதையை வித்தியாசமா பேசுவாங்க. ஏன்னா சில பேர் 1 hour எபிசோட் பார்ப்பாங்க, அவங்களுக்கு புரியாது. நம்ம எல்லாம் லைவ் பார்ப்போமா, நமக்கு சிலது நிறையவே புரியும். இப்ப ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு நிறைய கருத்து முரண்பாடுகள் வரும், அதெல்லாம் பேசுவோம். ஸோ அப்படி உருவாயினதான் இந்த எக்ஸ் தளம். நல்லா இருக்கும். ஸோ நிறைய பேர் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி வாழ போறோம்னு தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலி ரொம்ப மிஸ் பண்றோம். நன்றி. யூடியூப் வீடியோஸ் தொடர்ந்து போடுங்க, நான் ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. அப்பதான் கனெக்டிங்ல இருக்க முடியும் நான் நம்புறேன். நிச்சயமா தொடர்ந்து அதை செய்வோம். ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா தீபக். நான் உங்களுக்கு நன்றிண்ணா. நன்றி உதய். அண்ணா ஒரு சிறிது நேரம் வந்து கொஞ்சம் ஸ்பீக்கர் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. நான் கொஞ்சம் நிறைய கீபோர்ட் வாரியர்ஸ் முத்துக்காக வந்து போராடின இங்க எண்ணற்ற நபர்கள் இருக்காங்க. அவர்களோட பெயர்கள் இருக்கு. நான் அதை வாசிச்சிடுறேன். ஏன்னா அது ஒரு அவங்களுடைய அன்புக்கான அங்கீகாரமா நான் பாக்குறேன். நான் வாசிச்சிடுறேன். ஏன்னா இந்த குரூப்ல முத்துக்காக நிறைய அடிகள் வலிகள் நிறைய விஷயங்கள் தாங்கின நபர்கள் இவங்க எல்லாரும். ஸோ இவங்களோட பெயர்கள் என்னோட லிஸ்ட்ல இருக்கு. நான் சுருக்கமா சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு நான் வாசிச்சிடுறேன். ஓகே நன்றி. முதல் இந்த குரூப் உருவாக்குன அப்துல், கிங் ஸ்டீவ், ஷா, நாராயண், சூர்யா, கத்தீஜா ரைட்ஸ், கோட், MK17, உங்களில் ஒருவன், டார்க் டெவில், பிகிலு, கணேஷ், விமலா ரவி, சரண்ராஜ், ஸ்ரீனிவாசன், ரெட்டிசன், குருஜி, கோமதி, EMK, ஜெமி ஜோஸ், அபிஷேக், அம்மு அபிராமி, கேப்டன் ஜாக்ஸ்பரோ, ஜிஜி, அகிலாண்டேஸ்வரி, குவீன்ஸ் வார்ட்ரோப், என்டர்டைன்மெண்ட் ஃபார் லைஃப், யாரோ ஒருவன், ரஞ்சித் குமார் முருகன், நிதின் ஸ்பார், காவியா, தமிழ் பென் பல்ஸ், அபிஷேக் மகாதேவன், உதயா, பத்மாவதி, ஆஷ், ஸ்டீஃபன் எட்வின், யுவன், PJ, ஜான், ஹாரி பாட்டர், அன்னோன் 2.0, ஃபிளையிங் ட்ரீமர், கார்த்தி, மிஸ்டர் சிவா, அனிதா செல்வராஜ், உகேஷ், கிளாஸ் மைக்கேல்சன், முனிராஜ் ரவிச்சந்திரன், கமலி, நவீன், ருத்ராபாய், சிவரஞ்சன், மைக்கேல், டேனி, பிரின்சி ரிச்சர்ட், ஷை, அமுதநாத், மெட்டாக்யூபி, புகழ், செல்வா, ராவணன், விஜய் டி, ஷினோபி, ராம்குமார், நரேன், சேனா, பிபி, குட்டி மகாராஜா, ஓஜி, ஹரிஹரன் சுரேஷ், பிரசன்னா, எலைன், விஜய் மதன், அபி, தீனாடியன், லாஃபிர், ரஞ்சித், ஆஷிக், பிரமயோ, KK, MSD கிங்டம், அன்று, பொன்னி,
திவ்யா, தமிழழகன், பேடாஸ், திலீப், செல்வி காமேஸ்வரன், ராம்குமார், ஆலன் சந்தீப், ஹக்கீம் பாவ், பிரவீன் ட்வீப், கிரிப்புள்ள, காவ்யா, மஞ்சுளா, ராணி அம்மா, அனிதா செல்வராஜ், இவங்க அத்தனை நபர்களும் இந்த குழுவில் இருந்த நபர்கள். தனியா குரூப் போட்டு இதுக்கு தொடர்ச்சியா இப்போ வரைக்கும் சாட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் பக்கத்துல வந்து அந்த குரூப்ல சாட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க, அன்பை வாரி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இத்தனை நபர்களும் ஸ்பேஸ்ல வந்து இதுல சில நபர்கள் ஸ்பேஸ்ல வந்து பேசியிருக்காங்க, சில நபர்கள் ஸ்பேஸ்ல பேச முடியல. அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்காக ட்வீட்ல நிறைய நபர்கள் கூட அந்த கருத்து பரிமாற்றங்கள், சண்டைகள், அவ்வளவு விஷயங்கள் பண்ண நபர்கள். இது எல்லாமே முத்துன்ற அந்த ஒரு நபருக்கு வந்து கொடுத்த அன்பு. இதுல நான் யார் பேராவது விட்டுருந்தனா மன்னிச்சுக்குங்க. ஆனா உங்களுக்கான அந்த அன்புக்கான அங்கீகாரம் வந்து இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க நிறைய நபர்கள். என் பேரை மட்டும் வாசிச்சுட்டா போதும், என்னால ஸ்பீக்கர் வர முடியுமான்னு தெரியலன்னு அவ்வளவு அன்போட நீங்க கேட்டிருந்தீங்க. உங்களோட பெயர்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் வாசிச்சிட்டேன். நான் யாராவது விட்டுருந்தேன்னா நிச்சயமா தனிப்பட்ட ரீதியான வந்து நான் அவர்கிட்ட பேசும்போது கண்டிப்பா உங்களோட பெயர்களும் நான் சொல்றேன். நன்றி நன்றி. சொல்லுங்க. நிதின் ஸ்பார்க்ன்ற ஐடி மென்ஷன் பண்ணிடுங்க. நிதின் ஸ்பார்க் ஐடி. நிதின் ஸ்பார்க் சொல்லிட்டேன். ஜோஷுவா வாட்சன் அவரும் எனக்கு மெசேஜ் பண்றாரு. ஓரளவு பேர் தான் அவர் சொன்னாரு. ஆனா இந்த தளத்துல எனக்கு தெரிஞ்சு 1267 பேர் இப்ப இணைஞ்சிருக்கீங்க. இது இல்லாம முத்துக்குமரனுக்காகவும் தீபகண்ணனுக்காகவும் அன்பையும் உழைப்பையும் போட்ட ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்றது, அன்பு நிறைந்த நன்றி. எல்லாரும் பேர் சொல்ல முடியல, அதுவே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றியா. நிச்சயமா. இப்ப நீங்க ஸ்பீக்கர்கிட்ட போலாம். இந்த ஸ்பீக்கர் நீங்க பேசுங்க, உங்களுக்கான நேரம் அது. ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்பீக்கருக்கு போயிடுறேன். மதன் பேசுங்க மதன். இல்லை, நான் 2 நிமிஷத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவங்க நிறைய உழைச்சிருக்காங்க. அவங்களா பேசட்டும், வேடிக்கை பார்த்தோம் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தீபக் அண்ணன் மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தீபக் அண்ணா தெரியுமா தெரியாது, எனக்கு உங்களை 10-15 வருஷம் முன்னாடி தெரியும். ஆனால் பிரபாகரன் ஒருத்தர் இருந்தாப்புல ஈவம்ல, அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தாப்புல. அவர் வந்து எனக்கு பெரியப்பா. அவர் தான் உங்களை கூட்டு வந்து காட்டினார் ஃபர்ஸ்ட் டைம். அவரு அந்த அவங்க பையன் சதீஷ்னு ஒருத்தர் உங்களோட டிராவல் பண்ணாரு கொஞ்சம். அப்புறமா இப்போ இல்லை. கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. தீபக் அண்ணா ஓகே. பிரபாகரன் ஒருத்தர் உங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தார் ஈவம்ல. எங்க பெரியப்பா தான் அவர் உங்களோட கூட்டு வந்து காட்டினால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ உங்களை பார்த்தது தான். இப்போ திரும்பி பார்க்கல. அவங்க பையன் சதீஷ்னு ஒருத்தர் இப்போ உங்களோட டிராவல் பண்ணியிருந்தாரு கொஞ்சம் மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அவரும் கூட்டு வந்து காட்டினாங்க. அப்போ பார்த்தது உங்களை. அண்ணன் இப்போ திரும்பி உங்கள்கிட்ட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். பேசுனோட சாரி. நீங்க இப்போ முத்து கூட ஒரு பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்ட் சூப்பரா பார்க்கறது சூப்பரா இருக்கு. இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க தீபக் அண்ணா. அண்ணன் வந்து நீங்க மூவில அது இன்னொரு ரெக்வஸ்ட் வந்து என்ன ரெக்வஸ்ட்னா, நீங்க சினிமான்ற பெருங்கடல் இருக்குல்ல, அந்த பெருங்கடல்ல நீங்க கொஞ்சம் நீந்துட்டீங்க, நீங்க குதிச்சிட்டீங்க. குதிச்சு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. முத்துவும் கொஞ்சம் கூட்டு போயிடுங்க நம்ம பெருங்கடல்ல பேரு. கண்டிப்பா அந்த பெருங்கடல்ல கூட்டு போய் கொஞ்சமாச்சு டிராவல் பண்ண வச்சுருங்க. அந்த வழியை மட்டும் காட்டி விட்டுருங்க. கப்பல்லே அவன் டிராவல் பண்ணுவான். ஏன் எவ்வளவு போறீங்க? இல்ல, அதை பார்த்து பாரு. நீங்க அவருக்கு நீந்த மட்டும் கத்து கொடுத்து, இல்ல நீந்த மட்டும் கத்து கொடுத்தீங்கன்னா போதும். பார்த்து பாரு, மத்த அவருக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சீக்கிரமா ஒரு நல்ல படம் நடிச்சு அதுக்கான ஆடி லான்ச்சுக்கு நீங்க எல்லாம் வரணும். ஓகே. இப்போ தமிழின் காதலன் முத்துக்கு வணக்கம். முத்து ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழை காதலிக்கிற முத்து, நீங்க உங்க வெற்றி வந்து தமிழுக்கான வெற்றி, பிளஸ் வந்து இங்க தமிழ் மக்களுக்கான வெற்றியை நான் பாக்குறேன். நன்றி நன்றி. நீங்க பேசுற தமிழ் சூப்பரா இருக்கு. பிளஸ் நீங்க விளையாட்டு சூப்பரா இருந்துச்சு. அதனாலதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. வந்து எனக்கு இன்னொரு 2 பேருக்கும் ஒரு சிமிலரிட்டி இருக்கு. ஓகேவா? ஒருத்தர் முத்துக்குமார் அண்ணன், தீபக் அண்ணா வந்து அஜித் குமார்னு ஒரு ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போய் அஜித் குமாரை மீட் பண்ணாப்புல. அதே மாதிரி நீங்க வந்து அஜித் குமாரை பேசி அஜித் குமாரை உங்களுக்கு கால் பண்ணி பேசினாரு. 2 பேருக்கும் ஒரு சிமிலரிட்டி இருக்கு. 2 பேருக்கும் ஒரு கோர் இருக்கு. எங்க 2 பேருக்கு நிறைய சிமிலாரிட்டி இருக்கு. அதுல வந்து அஜித் சார் 2 பேருக்கும் பிடிக்கும், ரஜினி சார் 2 பேருக்கும் பிடிக்கும். கமல் சார், விஜய் சார், அஜித் சார் திருப்பி மீட் பண்றதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தேட போறேன். அது முத்துக்குமரனை கண்டிப்பா கூட்டு போறேன். எல்லாரையுமே எங்க 2 பேருக்கும் பிடிக்கும். அதுல சிலர் மேல கூடுதல் விருப்பம் இருக்குல்ல, அப்படி ரஜினி சார், அஜித் சார் மேல பெரிய பெரிய இருக்கு. அதே போல விஜய் சார் மேலையும் கமல் சார் மேலையும் பெரிய மரியாதையும், அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயமும் கோடிக்கணக்கில் இருக்கு. இல்ல, இங்க கோடிக்கணக்கான பேர் ஒரு பார்க்கறதுக்காக எங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது வாய்ப்பு கிடைச்சிருக்காருன்னா நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க அர்த்தம். ஓகேங்களா? அதை நான் முத்துக்குமார் ஏதோ பண்ணிருக்காப்புல. அதனால அஜித் குமார் பிடிச்சிருக்காரு. உங்களை பார்த்து பேசியிருக்காரு. அந்த 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 டிராவல் இருக்குல்ல, அந்த டிராவலே பெருசு தான். நீங்க அதிலே ஜெயிச்சிங்க முத்துக்குமார். அவர் பார்த்தீங்களே, இப்ப பாக்குற கோடிக்கணக்கான பேர் அவருக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. ஏங்குறப்ப நீ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடல, அந்த வாய்ப்பை நீங்க எப்படியோ யூஸ் பண்ணிக்கிட்டு மேட்டர் இருக்குல்ல, அதுக்கான உழைப்பு நீங்க போட்டிருக்கீங்களா? உங்களை எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான்.
தட்ஸ் இட், அவ்வளோ. அதுவே போதும் உங்களுக்கு, எங்களை பொறுத்த வரைக்கும். நன்றி ஒரு நன்றி 30 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு மனுஷன் வந்து உங்களை கால் பண்ணி உங்ககிட்ட பேசுறாருன்னா உங்களோட உழைப்பு தெரியுது என் கண்ணுக்கு. அதே மாதிரி இன்னும் உழைப்பு போடுங்க, இண்டஸ்ட்ரியில் நிறைய பெருசா வாங்க. அதை மட்டும் நான் வாழ்த்திக்கிறேன் உங்ககிட்ட. நன்றியா நன்றியா தேங்க்ஸ், நன்றியா. தேங்க்யூ தீபக் அண்ணா, தேங்க்யூ முத்து, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போயிடலாம். ரஞ்சித் பேசுங்க. ரஞ்சித். ரஞ்சித் சாரா? சாமி ஹலோ சும்மா இருங்க. நம்ம சாமி இல்லையா? ஐயா வணக்கம் ஐயா. அண்ணா, ஐயா முத்தண்ணா, வணக்கம் ஐயா. தீபக் அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கும். தீபக் அண்ணா எப்பொழுதும் முத்தண்ணா கூட இருந்து முத்தண்ணனை பாத்துக்கணும் கண்டிப்பாக. அண்ணா. அதே மாதிரி நீங்க உங்க எல்லாரையும் முத்தண்ணனை வந்து பேசிக்கிட்டே இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா அவரு அங்க இருக்கிற இடத்துல வந்து எல்லாரையும் கலகலன்னு வச்சுக்கிறாங்க. அதை யாரையுமே சொல்லவே மாட்றாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தம் ப்ரோ. புரியாதவங்க வந்து விட்டுறலாம், ம். அவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரி முத்தண்ணா, நீங்க ஜெயிச்சது உங்களோட வெற்றி மட்டும் கிடையாது, எங்க எல்லாரோட வெற்றியுமே. நானே ஜெயிச்ச மாதிரி தான் நிச்சயமா இருக்கு. நிச்சயமா நிச்சயம் 100% அது உண்மை. அதை தான் நான் மேடையிலையும் சொன்னேன், இப்பயும் சொல்றேன். இது எல்லாருக்குமான வெற்றி. ஏன்னா ஏன் எல்லாருக்குமான வெற்றினா, எல்லாருடைய உழைப்பும் இதுல இருக்கு. எல்லாருடைய உழைப்புக்கான பரிசாங்கனால அந்த வெற்றிலே எல்லாருக்கும் பங்கு இருக்கு. ஆமாண்ணா. அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பையும் நீங்க வந்து 1% கூட அசால்ட்டா நினைக்கவே இல்லை ப்ரோ. டெய்லியுமே உங்களோட முழு உழைப்பையுமே போட்டீங்க. அந்த வாய்ப்பு எவ்வளவு முக்கியங்கிறத இனிமே வர எல்லாருக்குமே தெரியிற மாதிரி நீங்க பண்ணீங்க. அது ரொம்ப நம்மள்ல இருந்து ஒருத்தவங்க போனா எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணமா இருந்துச்சு ப்ரோ. அது நன்றி நன்றி நன்றி. வீட்ல எல்லாம் எப்படிண்ணா இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. அங்க உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நம்ம வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா. நன்றி நன்றியா நன்றியா நன்றியா. அப்ப கூட நீ கேட்டது ரொம்ப அழகா சரிங்கண்ணா. இருக்கு முத்து. நம்ம வீட்லன்னு கேட்ட பத்தியா அவங்கள? அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு. ஐ லவ் யூடா. அதே மாதிரி உங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷனா நினைச்சு நிறைய பேர் முன்னேறி வரணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்கண்ணே. இன்ஸ்டால வந்து எனக்கு டிஎம்ல வந்து நிறைய பேர் வந்து எப்படியாவது முத்தண்ணன் ஜெயிச்சிடணும், எப்படியாவது முத்தண்ணன் ஜெயிச்சிடணும், எப்படியாவது முத்தண்ணன் ஜெயிச்சிடணும்னு அவ்வளவு பேரு. ஒரு சில பேர்னு எண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு பேர் வந்து சொன்னாங்கண்ணே. அவங்க வந்து எல்லாருமே வந்து உங்களை வந்து ஒரு வீட்டுல உள்ள ஒரு மனுஷனாதான் பார்த்தாங்க. உண்மையே சொல்ல போனா 100% உண்மை நீங்க சொல்றது. அவங்கள்ட்ட நான் எவ்வளவோ ஆறுதல் நம்ம சொன்னாலுமே அவங்க வந்து இல்ல ப்ரோ, எல்லாம் வந்து இப்படி என்னமோ கமெண்ட் பண்றாங்க, அப்படி கமெண்ட் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க ப்ரோ. நான் அவங்கள்ட்ட சரி பாத்துக்கலாம் இருங்க பாத்துக்கலாம்னா அதை அவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க அன்பை சம்பாதிக்கிறீங்க ப்ரோ. நன்றி 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 நன்றி. வாழ்க்கையில இதே மாதிரி மேலும் மேலும் நீங்க சக்சஸ் ஆகணும் ப்ரோ. அதை நாங்க எல்லாரும் பார்க்கணும், நாங்க எல்லாரும் கொண்டாடணும் அதை. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. சரி ப்ரோ, மத்தெல்லாம் பேசணுங்கிறாங்க, மத்தவங்கள்ட்ட பேசுங்க. நன்றி ரஞ்சித். அடுத்த பொன்னி நீங்க பேசுங்க. பொன்னி பேசுறதுக்கு முன்னாடி பொன்னி பத்தி நான் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்றேன். இந்த முத்துவோடைய இந்த ஆதரவாளர்கள்ல பொன்னி வந்து ஒரு இரும்பு பெண்மணி. எல்லாரோடையும் போய் சண்டை போட்டு நீங்க உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில பேசியிருப்பாங்க பொன்னி, எனக்கு தெரியும். அவங்க வந்து மற்ற நபர்களோட அந்த கருத்து பரிமாற்றம் போய் அவங்க கிட்ட சண்டை போட்டு போராடி அவங்க எண்ணற்ற விஷயங்கள் பண்ண ஒரு நபர் பொன்னி. இதுல மிக முக்கியமான ஒரு நபர் இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபேண்டம்ல பொன்னி அவர்கள். தன்னுடைய அதாவது இன்னைக்கு புத்தாண்டு வந்தப்போ கூட சரி, அவங்க வந்து புத்தாண்டை போய் கொண்டாடல. அவங்களுடைய கணவர் குழந்தைங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அப்பவும் பொன்னி வந்து இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ்க்காக வந்து அப்போ சாச்சனா வந்து ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பவும் இந்த இடத்துல இருந்து முத்துக்காக நான் என் குடும்பம் அப்பவும் கேட்டேன், நாங்க எல்லாரும் ஏன் நீங்க போகலையா புத்தாண்டுக்கு? இல்ல எனக்கு முத்துதான் முக்கியம்னு சொல்லி பேசின ஒரு நபர். அந்த மாதிரி இந்த 106 நாள்ல போட்ட அந்த உழைப்பு பொன்னிக்கு ரொம்ப பெருசு. ஒரு இரும்பு பெண்மணி பொன்னி. நீங்க பேசுங்க பொன்னி. இப்போ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பேச்சே வரல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தீபக் அண்ணன் கிட்ட பேசணும். ஹாய் தீபக் அண்ணா. வணக்கம். ஐ லவ் யூ தீபக் அண்ணா. தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச் மா. அண்ணா எனக்கு வந்து எனக்கு உங்ககிட்ட பேசணுன்றது ரொம்ப ஆசை. எனக்கு உங்களை வந்து அந்த திருமதி செல்வத்துல செரியா அன்னைக்கு நான் பார்த்தேனே, அதுல இருந்து இது வரைக்கும் நீங்க அப்படியே இருக்கீங்கண்ணா. ஒரு அண்ணா அப்படியே நான் எப்ப அப்படி பார்த்தேன்னா செரியா உங்களை பார்த்தேன்னா இன்னமும் எங்க மைண்ட்ல வந்து செரியாதான் ரிஜிஸ்டர் ஆயிட்டீங்க. சோ நீங்க கலக்குங்கண்ணா. நீங்க வந்து இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வேற லெவல். ஒரு நீங்க பண்ண எல்லா விஷயங்களுமே எனக்கு வந்து இப்ப ஒருத்தர் சொன்னாரு, நம்ம அதிக டைம் எடுத்துக்க கூடாதுன்றதுனால எல்லாமே உங்களுடைய ஏஜுக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடாதுதான்.
பட் இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க அந்த எஃபோர்ட் போட்டு நீங்க வந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் பர்சனலா வந்து நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண ஆக்சுவலா உள்ள வந்திருந்தேன். முதல்ல இந்த தீமோவை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துக்கு போட்டதே நான் தான். அதுல நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன். அதெல்லாம் ஒரு 10 டேஸ்ல நான் எடுத்துட்டு வந்தேன். ஆமாண்ணா, நான் மேல கூட டேக் பண்ணிருக்கேன் பாருங்க. நீங்களும் முத்துவும் இருக்கு. நான் தீமு ஃபேன் தான் ஆக்சுவலி. பட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து முத்துவை சப்போர்ட் பண்ணி ஆகணும்ன்ற நிலைமைக்கு நாங்க வந்து அதுக்கப்புறம் நாங்க சப்போர்ட் பண்ணோம். நீங்க வெளியில போகும் போதெல்லாம் எங்க ஃபேண்டம் வந்து அப்படியே மயான அமைதியா இருந்துச்சு. ஒரு கிங் எக்ஸிட்னு சொல்லி நாங்க திரும்ப எல்லாரையுமே நான் கொண்டு வர்றதுக்குள்ள எனக்கு ஒரு 3 நாள் தேவைப்பட்டுச்சு. அவ்வளவு வருத்தமா இருந்தாங்க. நான் எக்ஸிட் அப்போ அது எப்படி தெரியல. நான் வெளியே வந்து கூட எனக்கு பெருசா தெரியல. இவனடா ஃபீல் பண்ணிட்டே இருக்கானே அப்படி. அது வந்து ஒரு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு உணர்வு. அண்ணா இல்ல, அது உண்மையா நாங்க சொல்றோம். இல்ல நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன், பேசுறது விட்டு விட்டு கேக்குது. எனக்கா இல்ல இல்ல அவருக்கு இல்ல முத்து சைடுல நெட்வொர்க் ப்ராப்ளம். இப்போ ஓகே இப்ப பேசுங்க. அண்ணா கேக்குதா? முத்து மாதிரி தானே சரியா இருக்குதுங்களா? கேக்குதுண்ணா, கேக்குது. முத்து கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குது. தேங்க்ஸ் தம்பி. அங்க உள்ள முத்து இருந்த நிலைமையில தான் நாங்க எல்லாருமே இருந்தோம். அது ஒருவேளை நீங்க 2 பேரும் உங்களோட கனெக்ட்னால எங்களுக்கு அப்படி அதுவும் கனெக்ட் ஆயிடுச்சா பர்சனலான்னு தெரியல. முத்து இருந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இங்க இருந்த எல்லாருமே இருந்தாங்க. எங்களோட தான் வந்து எல்லாரையும் நல்லா பேசி ஊக்கப்படுத்துவாரு. தான் எனக்கு டவுன் ஆயிட்டாப்ல. சோ அப்படி இருந்துச்சு எங்களுடைய அந்த ஸ்பேஸ். ரொம்ப மயான அமைதியான காட்சி அடிச்சிருக்கு. நான் நீங்க வெளியில போகும்போது பர்சனலா நாங்களாம் ரொம்ப ஃபீல் ஆனோம். சோ உள்ள பிடிக்கும் போது எங்க எல்லாருக்குமே உயிர் வந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அப்புறம் நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் நான் பயங்கர கூஸ்பம் மொமெண்ட். எங்க ஆளுங்க எல்லாம் விசில் அடிச்சு செலிப்ரேட் பண்ணோம் அந்த மொமெண்ட். நீங்க போய் ஒரு பேங்க் பண்ணுவீங்க பாருங்க. ஆசம்னா வேற லெவல் நீங்க. சோ நீங்க சினிமாவில் ரொம்ப பெரிய வரன்றது என்னோட ரொம்ப ஆசை. நீங்க சீக்கிரம் சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும். அடுத்தது முத்து நானும் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் பேசிட்டோம். எல்லாமே நான் சொல்லிட்டேன். எங்களுக்கு அதான் ஆசை முத்து. எங்களோட எல்லாரோட ஆசை என்னன்னா, இந்த பயணத்தை நீங்க வேற ஒரு இடத்துல சென்று சிறப்பா சேரணும். அது ஒண்ணுதான் எங்க எல்லாரோட ஆசையுமே. பயணம் நின்றுடாம இது ஏதோ ஒரு காரணத்துக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கு. எல்லாருமே சமமா நாங்க ஃபீல் பண்ணுவோம் முத்து. நிக்காம நீங்க ஓடுறீங்க. அந்த பெட்டியை தூக்கிட்டு வர ஒரு ஓட்டம் வாங்க பாத்தீங்களா, அது உங்க லைஃப் லாங் நீங்க ஓடணும்ன்றது எங்களோட ஆசை. நன்றி. விடாம ஓடலாம் முத்து. நாங்க இருக்கோம் உங்களோட. தைரியமா நீங்க ஓடுங்க. நிஜமா நிறைய தைரியம் இருக்கு நீங்களா இருக்கிறதால. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கருக்கு போயிடலாம். கிளாஸ் பேசுங்க கிளாஸ். முத்துக்குமரன் லவ் யூ. லவ் யூ டு. ஃபர்ஸ்ட் தீபக் அண்ணாட்ட பேசிட்டேன். தீபக் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. முத்து நீங்க வந்து ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா, டிடிஎஃப் டாஸ்க் அப்போ வந்து நீங்க ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த பெல் எடுத்து அடிக்கும் போது அதெல்லாம் ஃபயர் விட்டு செம மாசா இருந்துச்சுண்ணா. அது என் தம்பிக்காக. அவ்வளவுதான் சொல்லலாம், தம்பிக்காக. அது செம மாசா இருந்துச்சுன்னா. அப்புறம் வந்து உங்க ஃபேமிலி ரவுண்ட் அப்போ வந்து செம ஃபீல் கூட இருந்துச்சு. தேங்க்யூ. அடுத்த வருஷம் பிக் பாஸ் சீசனுக்கு வந்து ரஞ்சினியா நீ அனுப்பிச்சு விட்டுருங்க. ஐயோ, அது பேசி இப்ப வீட்டுல பெரிய பஞ்சாயத்து ஆயிருச்சு. கம்முனுங்க. இல்ல எல்லாருமே அதான் ஆசைப்படுறாங்க, அதுக்காக தான் சொன்னேன். அப்புறமா தெரியல, அது அவங்க இஷ்டம். அவங்க ஐ மீன் தெரிஞ்சு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்தாங்கன்னா எனக்கு கஷ்டம், நான் வெளியே இருந்து பாத்துக்கணும். வந்தா அப்படியே மொத்த பேர் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், நீங்க கவலையப்படாதீங்க. ஹவு ஸ்வீட். தேங்க் யூ so much. அப்புறம் குமரன் அண்ணா, உங்களை வந்து எனக்கு ஒரு 1.5 இயர்ஸாவே தெரியும். நீங்க வந்து ஒரு பிரான்ஸ் மீட்ல வந்து ஹோஸ்டா இருந்தீங்க. சூரியவேலன்னு சொல்லிட்டு அந்த சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட் ஞாபகம் இருக்கானா? நல்ல ஞாபகம் இருக்கு. அவரோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்தப்பதான் உங்களை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எனக்கு உங்க தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்க கூட நான் போட்டோலாம் எடுத்திருந்தேன் அப்போ. அப்ப இருந்தே உங்களை ரொம்ப ஃபாலோ பண்றேன். உங்க யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டா எல்லாத்துலயுமே பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆக்சுவலா வந்து பிபி வந்து நான் கடைசியா 4th சீசன் ஆரி இருக்கும்போது ஆரியனா இருந்தாங்கல்ல, அந்த சீசன் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்களை பிடிச்சதுனால தான் நான் இந்த சீசன் பிக் பாஸே பார்த்தேன். ஆக்சுவலா 24/7 நான் இங்கேயே உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸோ அது மாதிரி உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன்.
எப்படி நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே எங்க பார்த்தாலும் முத்து முத்து முத்துன்னு இருக்கும், சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் முத்து முத்து முத்துன்னு இருக்கும். நானும் இங்க ஒரு பக்கம் முத்து முத்து முத்துன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்பாங்க, நான் சொல்லுவேன் அவங்க கிட்ட, ஊரே முத்து ஃபோபியா பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லுவேன். அப்ப வந்து இப்ப என் ஃப்ரெண்ட் எல்லாம் என் ஃப்ரெண்டு சொல்லுவான், ஊரு மட்டும் இல்லடா நீயும் அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்க ரொம்ப நாளா அப்படின்லாம் சொல்லுவான் என் ஃப்ரெண்டு. அந்த அளவுக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நன்றி 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 நன்றி. அப்புறமா வந்து ஃபேமிலி ரவுண்ட் அப்போ வந்து அழுதுட்டேன் சீரியஸா. நன்றி நன்றி. உங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு, இந்த அளவுக்கு நம்ம அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணல நமக்கு அப்படின்றது. அது ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அப்புறம் நம்ம இங்க ஸ்பேஸ்ல எல்லாம் பேசும்போது நான் பெருசா பேச மாட்டேன், நான் சரியான இன்ட்ரோவர்ட். ஸோ பேச மாட்டேன், கீழே லிசனர்லயே உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, முத்துவை வந்து நான் தத்து எடுத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா என்ன கேட்டா கலாமா வந்து என்ன தத்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நானும் வாழ்க்கையில ஜெயிச்சிருவேணும்னு ஒரு இது இருந்துச்சு. தத்து எடுத்துக்கணும்லாம் இல்லை, நீங்க வந்து இங்க இருக்கிற எல்லாருமே எங்க அம்மாவுக்கு சகோதரர்களும் பிள்ளைகளும் தான். ஆமா, என் பேர் மதன் தான், இதுல சும்மா ஃபேக் நேம் தான் வச்சிருக்கேன். அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அதே மாதிரி உங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா நான் இங்க வந்து ட்விட்டர்ல பெருசா ஆக்டிவ்லாம் கிடையாது. வந்து நடுவுல நிறைய வந்து சண்டை போட்டுட்டு இருப்பேன் தனியா உட்காந்துட்டு. யாராச்சும் உங்களை பத்தி ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், போயிட்டு கீழே கமெண்ட்ல போயிட்டு, ஏன்னா எந்த இதுலயுமே வந்து நீங்க ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, கண்ணியமா இருக்கணும் கண்ணியமா இருக்கணும்னு, அது நான் எங்கேயுமே மிஸ் பண்ணதே கிடையாது. எங்கேயும் போய் யாரையும் வந்து இந்த கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் எடுத்து சொல்லி நான் ஒரு சண்டை போட்டேன். அது எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி இங்க அந்த மாதிரி தனியா சண்டை போட்டுட்டு இருந்த என்ன வந்து இங்க ஒரு குரூப்ல ஆட் பண்ணி எனக்கு இங்க ஒரு பெரிய ஃபேமிலியே கிடைச்சிருக்கு உங்களால. அதான் இங்க நிறைய பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்ப கொஞ்ச நாளா விடிய விடிய உட்காந்து குரூப்ல மெசேஜ் அனுப்பிச்சு அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு உங்களால எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி கிடைச்சிருக்கு. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அப்புறம் அவ்வளவுதானா, லவ் யூ. லவ் யூ டு லவ் யூ டு லவ் யூ டு. அப்புறம் நான் முத்துக்குமரன் அண்ணா, இப்போ நான் வந்து இங்க உள்ள நிறைய பேர் இங்க வந்து பேசிட்டாங்க எக்ஸ்ல உள்ளவங்க. ஆனா நிறைய ஐஜில உள்ளவங்க வந்து பேச முடியாது. அவங்களோட லிஸ்ட் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க, அவங்களோட நேம் மட்டும் நான் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹரிணி, குமரன் எடிட்ஸ், மன்னை அருள், முத்து ஃபேன் பேஜ், முத்து ஆர்மி, முத்துக்குமரன், முத்துக்குமரன் ஃபேன், நான் முத்துக்குமரன், பிரதீப் ஆண்டனி, என்கே அபிஷியல், பிபி வேஸ்ட், ஸ்டீபன், அப்புறம் யூகேஷ், ஜெனிஃபர், BB8, முத்துக்குமரன், முகமது, முத்துக்குமரன் ஆர்மி, முத்துக்குமரன் ஃபேன், ராகுல், முத்துக்குமரன், 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 முத்துக்குமரன் ஆர்மி, MK ஸ்குவாடு, முத்து, பிக் பாஸ் ரசிகன், முத்து ஃபேன், கலை. என்ன முத்துக்குமரன் முத்துக்குமரன்? ஆமா எல்லாம் அப்துல் மதன் 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 எடிட்ஸ் மதன் மதன் எடிட்ஸ். எனக்கு என்கே அபிஷியல் சொல்லுங்க. இருங்க பேசுங்க முத்து. நீங்க அதான் ஒரு இந்த ஆர்மி, இந்த ஃபேன் பேஜ், இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப அலர்ஜி. அது எப்படி ஒருத்தருக்கு ஆர்மி ஃபேன் பேஜ்ல அவங்களே வச்சுக்குவாங்க போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஏதோ ஒரு அன்பு யாரையோ எங்கேயோ ஒன்று சேர்த்துருக்கு. எனக்கு தீபகண்ணனுக்குலாம் இவ்வளோ பேர் நீங்க கொடுக்குற அன்பு இருக்குல்ல, ஒரு ஃபேன் பேஜ்னு ஒன்று தொடங்குறது என்ன இதெல்லாம் வந்து இன்னுமே கனவா நினைவாங்கிறதுலாம் இருக்கு. ஆனா அதை கடந்து நீங்க எல்லாரும் கொடுக்குற அன்பு வந்து எங்களை திளைக்க வைக்குது. மறுபடியும் என்ன சொல்றது, ஒரு ஒரு கோடி முறை நன்றி சொன்னா கூட அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நீங்க இன்னும் அன்புல திளைக்க போறீங்க. இன்னும் அடுத்தடுத்த ஸ்பீக்கர் எல்லாம் பயங்கரமான ஸ்பீக்கர்ஸ். சுபா அவர்கள், செல்வி கொடுக்கவே முடியாம உக்காந்துட்டு இருக்கேன். நான் அவ்வளவு ரிக்வஸ்ட். நான் ஒரே இன்னொரு ரிக்வஸ்ட், யாரோ ஒருவன் இருக்காருல்ல, அவரை நீங்க ஃபாலோ பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய எடிட்ஸ் உங்களுக்காக பொறுமையா உக்காஞ்சி அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ நுணுக்கமா உக்காஞ்சி போட்டு அவரை பிஆர்னு முத்திரை கொத்து ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி இவ்வளவு ஆயிருக்கு. சரியா, ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நான், அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி.
சுபா அவர்கள் நீங்க பேசுங்க. சுபா அவர்கள், தீபக் அண்ணா இருக்கீங்களா? சுபா அவர்கள் தான் உங்க ஆர்மியில என்ன சொல்றது, நாங்களும் ஹாய் தீபக் ஒரு அண்ணா. இணைய பாலமா இருந்தது சுபா அவர்கள். தீபக் அண்ணா ஆர்மியிலோட சுபா அவர்கள் வந்து மிக முக்கியமான ஒரு நபர். பேசுங்க சுபா நீங்க. அண்ணா ஒரே ஒரு நிமிஷம். தீபக் அண்ணா எங்க ஆர்மிக்கு எப்படி என்ன சொன்னாரோ அந்த மாதிரி உங்க ஆர்மிக்கு இவங்க தான். அப்படியா? சூப்பர். தேங்க்யூ சோ மச். இல்ல ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க அண்ணா? தீபக் அண்ணா சூப்பரா இருக்குமா, சூப்பரா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அண்ணி எப்படி இருக்காங்க? அண்ணி நல்லா இருக்காங்க. ரொம்ப நேரம் கேட்டே அக்னீத் எப்படி இருக்காப்ல? இருந்தாங்க, ரூம் போயிட்டாங்க, பக்கத்து ரூமுக்கு. அக்னீத் எப்படி இருக்காப்ல? நல்லா இருக்கான் அக்னேத். அவனும் அந்த ரூம் போயிட்டான். அண்ணா உனக்கு கங்க்ராட்ஸ்ங்க. 10th ஸ்கூல் டாப்பர், செகண்ட் டாப்பர். ஆமா, ஸ்கூல் செகண்ட் 4 சப்ஜெக்ட்ல A+ வாங்கியிருக்காப்ல. ஆமா ஆமா. என்னங்க அவங்க ஸ்கூல்ல டீச்சர் வேலை பாக்குறீங்களா? அப்படியா? அந்த ஸ்கூல் டீச்சரா நீங்க? இல்ல நீங்க அண்ணா இன்டர்வியூல நீங்க சொன்னீங்கண்ணா. ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பாக. அண்ணா அத்தை சொன்னாங்கன்னு சொல்லிருங்க, சுபா அத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிருங்க, கங்க்ராட்ஸ் பண்ணேன்னு சொல்லிருங்க. அவனும் ஒரு போன் வச்சுட்டு ஓடி ஏதோ பாத்துட்டே இருக்கான். ப்ராபபிலி ஹில் பீ லிசனிங் டு திஸ். ஓகே, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் உங்கள்கிட்ட பேசினது. நான் வந்து தென்றல் சீரியல் எல்லாமே சீரியல் டைம்ல இருந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணது ஜோடி நம்பர் 1 எல்லாத்துல இருந்துமே பாத்துட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்காக தான் நான் 3rd வீக் வந்து நான் ஆக்சுவலா நான் ஹைதராபாத்ல இருக்கேன். சென்னை வந்து EVP வந்து நான் 3rd வீக் ஷோ வந்து பாக்குறதுக்காக வந்தேன். உங்களுக்காக தான் எஸ்பெஷலி எப்படியாவது வந்து பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை இது பண்ணிட்டு வந்தேன். எனக்கு வந்து உங்களை 2nd வீக்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும்னா. நீங்க அந்த இது ரவுண்ட்ல நீங்க பண்ணீங்கல்ல, நான் போய் ஓடி அந்த பெல் அடிச்சதெல்லாம் சான்ஸே இல்ல. ஒரே ஒரு பெல் தான் அது ரொம்ப அட்மையர் பண்ணிருச்சு. அந்த இதுல வந்து முத்துக்குமர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அடிச்சிட்டு இருப்பான். நான் வந்து கடைசியா தான் ஒரே ஒரு அடி தான் அடிச்சேன். ஆனா என்னன்னா அப்படி சொல்லிட்டீங்க, அந்த ஆத்ரோ போடா அது யாருமே யோசிக்கவே இல்லைல்ல. நீங்க சொல்லுவீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல, செம சூப்பரா இருந்ததுண்ணா. சின்ன வயசுல படிச்சது. அதுக்கு வந்து பிக் பாஸ் கொடுக்குற கவுண்டர் நல்லா இருக்கும். உங்கள்ட்ட டியூஷன் அனுப்புறேன் எங்க டீம்னு சொல்லுவார் பாருங்க, அதெல்லாம் சான்ஸே இல்லைன்னா. அதெல்லாம் செம சூப்பரா இருந்ததுண்ணா. அப்புறம் அந்த மேப் டாஸ்க்னா நீங்க அதை கடன்னு வைப்பீங்க இல்லையா, அது ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப அட்மையர் பண்ணீங்க அது. அப்புறம் அந்த ரஞ்சித் சார் கேப்டன்சி ஜெயிக்கிறதுக்காக நீங்க ஒரு கிக் விட்டீங்க பாத்தீங்களா, நாங்கெல்லாம் விசிலே அடிச்சிட்டோம். அந்த ஒரு கிக்கு போகுதுண்ணா, ஒரு கிக்கு ஒரு ஒண்ணு விட்டீங்க பாருங்க, அந்த சான்ஸே இல்லைண்ணா. அது அதெல்லாம் பயங்கரமா அட்மையர் பண்ணிருச்சுண்ணா. அப்புறம் அந்த பிளான் பண்ணிலாம் பண்ணவே இல்ல, அதுவா நடந்துச்சு. ஆனா சூப்பரா இருந்ததுண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த TTFல வந்து அந்த நெருப்புக்குழி டாஸ்க்ல நம்ம முத்து ப்ரோவுக்காக நீங்க பண்ணுவீங்கல்ல, அது அப்பா அப்படியே செம்ம அட்மையர் ஆயிட்டோம்னா. அது அந்த இதுவும் சரி, அந்த செங்கலா டாஸ்க்ல வந்து இப்ப கட்டி பிடிச்ச ஒரு உண்மை கொடுக்குறேன். கொடுத்துருங்கண்ணா. கொடுத்துட்டீங்களா? அப்புறம் அந்த செங்கலா டாஸ்க்ல வந்து உங்களை தூக்குவார்ல, நாங்களாம் பதறி போயிட்டோம். அன்னைக்கு மட்டும் முத்து வந்து உங்களை பிடிக்கலன்னா ஆமா அதெல்லாம் சான்ஸே இல்ல. முத்து ப்ரோ ஓடி வந்து உங்களை பிடிக்கவும், அண்ணா விடுனாரு அவர் கத்துறதும், அப்பா சாமி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அப்படியே அப்புறம் உங்க கேப்டன்சி அந்த ஒரு வீக் ஃபுல்லா சான்ஸே இல்ல. எப்படி நீங்க மார்னிங்லாம் பாப்பேன் நானு எந்திரிச்சு, நீங்க அந்த சோஃபால இருக்க அந்த குஷன்ஸ் எல்லாம் நீங்க செட் பண்ணுவீங்க. அக்கா 98. ஓகே சாரி கொஞ்சம் ஷார்ட்டா. ஓகே அண்ணா, நீங்க நம்ம ஸ்பேஸ்க்கு வாங்கினா, தீபக் ஆர்மி ஸ்பேஸ்க்கு வாங்கினா நாங்க நிறைய பேர் இருக்கோம், ஒரு 10 பேர் இருக்காங்க சொல்லிட்டு நான் கீழே போயிருக்கேன். நீங்க தூக்கிட்டு போயிருங்கம்மா, நான் உங்க அண்ணனை வச்சுக்கலாம், நீங்களே தூக்கிட்டு போங்கம்மா. ஹலோ சுபா பேசுங்க. சுபா வாசிங்க, பெயர்கள் சொல்லுங்க. இல்ல டார்க் நைட், அப்புறம் வந்து விராட் கார்த்திக், தீனா ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு 70 பேர் இருக்கோம் எங்க ஆர்மில. நாங்க வந்து நீங்க எப்படி எங்க வீட்டுக்குள்ள டெக்கரமோட இருந்தீங்களோ, நாங்க இங்க வந்து யாரு கூடயுமே சண்டைக்கு எல்லாம் போக மாட்டோம், ரொம்ப டெக்கரமோட இருந்தோம். இங்க சிவான் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் வந்து நம்ம ஆர்மில முக்கியமான ஆளுன்னா. அண்ணா கேக்குதா? கேக்குதுமா. பேர்ல என்னோட வைஃப் சொல்றாங்க டார்க் நைட். அப்புறம் என்னன்னு பேர் சொன்ன? விராட், தீனா ஜெகன், திலகவதி, அப்புறம் திலகா. ஆமா
ஏன் நான் என்ன கூட தெரியும்னு நினைக்கிறேன். நான் அன்னைக்கு சுபான் சுபா அவங்க தான் சுபம். அப்படியா? தேங்க்யூங்க, தேங்க்யூ சோ மச். இப்பதான் சுபா ஒரு ஓட்டாவது எனக்கு போட்டீங்களா இல்ல பூராத்தையும் அண்ணன்